ஸோ காலையிலிருந்து இரவு வரை இன்னைக்கு தமிழக செய்தி தொலைக்காட்சியினுடைய நிறுவனர்கள் படாத பாடுபடுறாங்க. இவங்ககிட்ட நியூஸ், இங்கே நியூஸ், இங்கே நியூஸ். அதை வச்சு நைட்டு டிபேட் வேற. அதை வச்சு 7 மணிக்கு டிபேட் ஆரம்பிச்சு அது 7லேருந்து 8 கொண்டு 8லேருந்து 9 கொண்டு. நடுநிலைவாதிகள்னு கொஞ்சம் பேர் உட்கார வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியறதில்ல பேசுறாங்க. அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கால கொடுமை நமக்கு. ஏன்னா சாப்பிட்றப்ப தெரியாதனமா டிவி போட்டோம், ஐபிஎல் மேட்ச் நடக்குது, சரி தோனி சரியா விளையாடலப்பா சொல்ற ஐபிஎல்ல இருந்து மாற்றி ஒரு இதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைவாதிகள்னு பேசக்கூடியதை கேட்டால் நமக்கே பயமா இருக்கு. நேற்று ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்தேன். அண்ணாமலையும் அமித்ஷா அவர்களும் பயணம் செய்து போறாங்க, குருமூர்த்தி அவர்கள் வரவேற்பதற்காக காத்திருக்கிறாங்க. இது செய்தியா? இல்லை குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்திற்கு அமித்ஷா அவங்க போறாங்க, அவங்க கூட கட்சி நிர்வாகிகள் போறாங்க, இது செய்தியா? ஸோ எனக்கு எல்லாமே சென்சேஷனல், கிளிக் பைட். உன்னை போட்டிருக்கணும் டப்புன்னு அதை போய் டப்புன்னு பார்த்தணும். அப்புறம் தான் தெரியும், ஓ அது சைடில் கொஸ்டின் மார்க் ஏதோ போட்டிருக்காங்க, உண்மையாலுமே அப்படி சொல்லலையாட்டு கொஸ்டின் மார்க்கை பார்க்காம கிளிக் பண்ணிட்டோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.